திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இருக்கக்கூடிய நமது பொன்முடி அவர்களின் மனைவி விசாலாட்சி அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். 2 நாட்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டுதான் இருந்தது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நேற்று நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும் தலா 50 லட்சம் அபராதமும் விதித்துள்ளது. இந்த நிலையில்தான் மேல்முறையீட்டிற்காக 30 நாட்கள் கால அவகாசமும் நீதிமன்றம் கொடுத்திருந்த நிலையில் நீதிமன்ற வாசலிலேயே பொன்முடி அவர்களும் அவரது மனைவியும் கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சிகளும் இணையதளங்களில் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் விசாலாட்சி, அதாவது பொன்முடி அவர்களின் மனைவி விசாலாட்சி அவர்கள் கூறுகையில், நான் நிரபராதி, எனக்கு 68 வயதாகிறது, மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டு உள்ளேன், போதிய சாட்சிகள் இல்லாததால் கீழமை நீதிமன்றத்தில் என்னை விடுதலை செய்து எனவே குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று பொன்முடி அவர்களின் மனைவி விசாலாட்சி அவர்கள் கூறியிருந்தார். இதற்கு நீதிமன்றம் 68 வயதானாலும் சரி 70 வயதானாலும் சரி குற்றம் சுமர்த்தப்பட்டு விட்டால் சிறை தண்டனை வகிக்க வேண்டியது அவர்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்றும், வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கும் பொழுது வயதை பற்றி உங்களுக்கு தெரியாதா, அப்பொழுது நோய் இருப்பது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். மேலும் 30 நாட்கள் அதற்காக உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், மேல்முறையீடு செய்து நீங்கள் நிரபராதி என்று நீதிமன்றம் கூறினால் நிச்சயமாக அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மருத்துவமனையில் விசாலாட்சி அவர்கள் அனுமதிக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பொன்முடி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு முன்பாகவே விசாலாட்சி அவர்கள் அனுமதிக்கப்பட்டு இருப்பது நாடகமாகிறது என்றும், ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் காவேரி மருத்துவமனை 35 நாட்களுக்கு மேலாக இருதய பிரச்சனையின் காரணமாக நாடகமாடியதும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது பொன்முடி அவர்கள் வெளியில் ஓசி மக்கள் ஓசி பஸ் என்று விமர்சனம் செய்த பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்று ஓசி சாப்பாடு ஓசி போர்வை என்று தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களையும், வருமானத்திற்கு அதிகமாக அதுவும் 1.5 கோடி சொத்து வைத்ததன் காரணமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்றால், மணல் கொள்ளையின் மூலமாக சுமார் 60,000 கோடி ஊழல் செய்த நமது துரைமுருகன் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். விசாலாட்சி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதையும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.